அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுங்கச்சாவடியில் ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி அதற்கான அந்த சுங்கச்சாவடியில் பயணிக்கக்கூடிய பாஸ் பெறுவதற்கான அந்த நடைமுறை என்பது ஆகஸ்ட் 15 தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 3000 ரூபாய் செலுத்தினால் ஆண்டுக்கு அந்த சுங்கச்சாவடி இருக்கக்கூடிய வழித்தடங்களில் பயணிக்கலாம் என்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் 15 அது தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ ஆகஸ்ட் 15 இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது, விவரம். பாஸ்டாக் அடிப்படையிலான சுங்கச்சாவடி கட்டணத்திற்கான பாஸ் என்பது வரும் ஆகஸ்ட் 15 முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தற்போது மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 3000 ரூபாய் கட்டணத்தின் அடிப்படையில் இந்த பாஸ்டாக் அடிப்படையிலான வருடாந்திர ஒரு கட்டண பாஸ் என்பது சுங்கச்சாவடிகளுக்கு வழங்கப்படுகிறது எனவும், மிக முக்கியமாக கார்கள், ஜீப்கள், வேன்கள் ஆகியவை போன்ற வாகனங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சுமார் 200 ட்ரிப்கள் வரை ஒரு வருடத்திற்கு இந்த ஒரு பாஸை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த பாஸின் அடிப்படையில் தேவையற்ற ஒரு நேர விரயத்தை குறைப்பதற்கான வகையில் இந்த ஒரு நடவடிக்கை என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாஸ்கள் பொறுத்தளவில் தேசிய, அதாவது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தினுடைய அமைச்சகத்தினுடைய அந்த இணையதளம் மூலமாகவும் யாத்ரா அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த ஒரு பாஸ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பாஸ் பெறும் இடத்திற்குட்பட்ட அந்த ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுங்க சாவடிகளில் பயணம் செய்வதற்கு எளிய வகையில் இந்த ஒரு பாஸ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், சுமார் 200 ட்ரிப்கள் வரை இந்த 3000 ரூபாய் கட்டணத்தில் வருடாந்திர பாஸை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தான் தற்போது நிதி அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். வரும் 15 ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நடைமுறை என்பது அமலுக்கு வருகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். சுசித்ரா, இதை நாடு முழுவதும் விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்துல முதல்ல கனரக வாகனங்களுக்கான அந்த பாஸ் இருக்குமா? இதை எப்படி பிராக்டிக்கலா நிகழ்த்தி பார்க்க போறாங்க? இந்த பாஸ்களை பொறுத்த அளவில் முதற்கட்டமாக ஒரு நான் கமர்ஷியல் தனியார் வாகனங்கள் என அழைக்கப்படக்கூடிய அந்த கார்கள், ஜீப்கள், வேன்களுக்கு தான் இந்த ஒரு பாஸ்கள் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஒரு குறுகிய பகுதிகளுக்குள் உள்ளூர் ஒரு மாவட்டத்திற்குள்ளே செல்வதற்கான ஒரு எளிய முறை என்ற அடிப்படையில் தான் இந்த பாஸ்கள் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களிலிருந்து மாநிலங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு வாகனங்களாக இருக்கக்கூடிய கனரக லாரிகள் உள்ளிட்டவற்றுக்கான தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வரை மத்திய அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. முதற்கட்டமாக ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் அடிப்படையிலான எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயண திட்டத்திற்கு தான் இந்த ஒரு பாஸ்களானது வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த டோல் பிளாசா, அதாவது சுங்கச்சாவடி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் பகுதி வரை செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த ஒரு அறிவிப்பில் தற்போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது 200 ட்ரிப்புகள் வரை ஒரு வருடத்திற்குள் இந்த பாஸ் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் தனியாக அந்த சுங்க கட்டணம் செலுத்தியோ அல்லது கூடுதல் பாஸை பெற்றோ அவர்கள் செல்லலாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் வருடத்திற்கு ஒரு ஆனுவல் பாஸ் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு 3000 ரூபாய் கட்டணத்தில் வெறும் 200 ட்ரிப்புகள் அடிப்படையில் செல்வதற்கான, மிக முக்கியமாக இந்த பாஸ்களை பொறுத்தளவில் உள்ளூர் பகுதிகளில் பொதுமக்கள் சென்று வருவதற்கான ஒரு ஏதுவாக ஒரு எளிய நடைமுறையை தான் அமல்படுத்துவதற்கான முயற்சியில் தற்போது மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக சாலை போக்குவரத்துறை அமைச்சர் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். கனரக வாகனங்களுக்கு எந்த மாதிரியான கூடுதல் நடைமுறைகள் அமல்படுத்த போகிறது என்பதை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பாஸ் பெறக்கூடிய நடைமுறை என்பது ஆகஸ்ட் 15 அமல்படுத்தப்பட இருக்கிறது. சோதனை அடிப்படையில் கார், ஜீப் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கு இது முதலில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.